ஸோ ஹலோ நம்ம போன சேனல்ல வந்து இமேஜ் பட்டன் இன்புட் டேக்ஸ் பற்றிலாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து அண்டர்லைன் டேக்ஸ் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேசிக்கான டேக்ஸ்லாம் மறுபடியும் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஹெச்ஆர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது அண்டர்லைன் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேக் வந்து வெறும் ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். இது வந்து இதுக்கு வந்து இப்போ டேக் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும். இது வந்து க்ளோஸ் பண்ணான்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை இந்த டேகுக்கு. ஸோ இது ஹச்ஆர் அண்டர்லைன்ஸ் டேக்னு சொல்லுவோம். ஸோ இருங்க இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ ஓப்பன் வித் லைவ் சர்வர். ஸோ இஸ் நாட் ரெஸ்பான்ஸ். ஸோ ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் டேக் ஆகிருக்கு. 1 செகண்ட் இருங்க, அதை நான் ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் உங்கள் ஐடென்டிஃபிகேஷனுக்காக பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்லைனாக கிடையாது. ஸோ இந்த ஹச்ஆர் டேக்கை வந்து நான் போடுறேன். இப்போ ஹச்ஆர் டேக் போட்ட ஒன்று ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைன் வந்திருக்கு. ஸோ ஒரு கோடு வந்திருக்கு. ஸோ அந்த ஹச்ஆர் டேக் வந்து இந்த ஒரு லைனில் வந்து இந்த கோடு வரணும்னா ஹச்ஆர் டேக் யூஸ் பண்ணி கோடு இது பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து எல்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லிஸ்ட் அப்படின்னு. ஸோ லிஸ்ட்டில் வந்து நான் சும்மா டெமோன்னு கொடுக்குறேன். ஸோ ஒரு 4 வேல்யூ அந்த மாதிரி லிஸ்ட்டில் நான் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு கண்டென்ட் ஐ மீன் ஒரு முக்கியமான டைப்ஸு ஏதாச்சும் ஒரு டைப்ஸ் இருக்குன்னா அந்த டைப்ஸ் வந்து 1 2 3 போடுறதுக்கு போல் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து லிஸ்ட்டு கமாண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்கலான்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த எஸ் என்ன பண்ணால் இப்போ ஒரு லைன் இருக்குன்னா அதை வந்து இப்போ நீங்கள் அமேசான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அமேசானில் வந்து இத்தனை பர்சன்டேஜ் ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டோட விலை வந்து ஒரு 500 வச்சுக்கோங்களேன். ஸோ நாங்கள் வந்து ஆஃபரில் வந்து உங்களுக்கு வந்து 200 கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அந்த 500 அடித்து விட்டு 200 போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அடித்து விடுறது அதாவது ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து ஒரு ஒரு ஹரிசாண்டலாக வந்து ஒரு லைன் வந்து இருக்கும். ஸோ அடித்து விட்டுறது வந்து ஸோ இந்த எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேக்குள்ளே என்ன கண்டென்ட் கொடுத்தாலும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இங்கே தெரியும் இந்த மாதிரி அடித்து விட்ரும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 4747 சொல்லிட்டு கூப்பிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி அடித்து விட்ரும். ஸோ அதுதான் இந்த எஸ் கமெண்ட் வந்து இது அதுதான் யூஸ் ஆகுது. அண்டு அடுத்து ஐ அப்படின்னு சொல்லிட்டு டேகு. ஸோ இந்த ஐ வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து அந்த ஒரு டெக்ஸ்ட்டை வந்து கொஞ்சம் டிசைனாக மாற்றி கொடுக்குது. அதாவது ஸ்டைலாக வந்து கொடுக்குது. இப்போ நான் வந்து சூர்யான்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும். ஸோ இது வந்து ஐ அப்படின்ற அந்த டேக்குள்ளே கொடுத்து போடணும். ஸோ ஓகே. ஸோ ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 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 டாஸ்க் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஒரு லாகின் ஃபார்ம் வந்து ஒன்று உருவாக்க போகிறோம். ஸோ இப்போ நான் இதை பண்ணதை வச்சு ஒரு இமேஜு அப்புறம் இன்புட் டேக்ஸை வச்சு ஒரு லாகின் ஃபார்ம் வந்து ஒன்று உருவாக்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் வந்து இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. நான் உங்களுக்கு 1 பை 1 ஃபஸ்ட் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்னது இன்புட் டேக் அதெல்லாம் வந்து ஒரு ஃபார்ம்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபார்ம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபார்மில் வந்து லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த லேபிள் எதுக்குன்னா இந்த ஃபார்மில் வந்து ஃபார்முக்கு மேலே வந்து என்டர் நேம் என்டர் சம்திங் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களே. ஸோ அதை வந்து லேபிளை தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ லேபிளை வந்து நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ நேம் கொடுக்குறேன். ஸோ இன்புட் டைப். ஸோ டைப் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ஒன்று யூஸ் பண்ண போகிறேன், பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண போகிறேன். இந்த பிளேஸ் ஹோல்டர் எதுக்குன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே வந்து என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம ஏதோ ஒரு டெக்ஸ்ட் வந்து அடிக்கும் போது வந்து அந்த என்டர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேஸ் ஹோல்டர் இருக்குல்ல, அந்த பிளேஸ் வந்து ஹைட் ஆயிரும். ஸோ எப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ பிளேஸ் ஹோல்டரில் வந்து என்டர் ஏ நேம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் என்டர் நேம் சொல்லிட்டு உள்ள டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதில் வந்து நான் எஸ்ன்னு ஏதோ ஒரு லெட்டரை நான் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து அந்த பிளேஸ் ஹோல்டர் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸோ ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஒரு வேல்யூ வந்து ஒன்றுமே கொடுக்கலனா நீங்கள் இந்த இடத்துல வந்து வேல்யூ என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக அந்த பிளேஸ் ஹோல்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம வேல்யூ என்டர் பண்ணும்போது வந்து அந்த வேல்யூ வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா.
ஸோ ஓகே. ம். ஸோ அதே மாரி ஒரு 2 இது காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஒண்ணு வந்து பாஸ்வேர்ட். ஸோ இன்னொன்னு வந்து என்ன குடுக்கலாம்? ஸோ ஓகே. ஆ டெக்ஸ்ட்டுன்னு குடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, டெக்ஸ்ட்டுன்னு குடுத்துக்கிறேன். இன்னொரு டெக்ஸ்ட்டுன்னு குடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க டெக்ஸ்ட் வந்து நேம் வாங்குறதுக்கு, செகண்ட் இருக்கிறது வந்து எப்படி சொல்றது? பாஸ்வேர்ட் வாங்குறதுக்கு, தேர்ட் இருக்கிறது வந்து யூசர் கிட்ட இருந்து சம் மெசேஜ வந்து சும்மா வாங்குறதுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து நான் பிளேஸ் ஹோல்டர்ல வந்து மாத்திக்கிறேன். ஆம், சென்ட் மெசேஜ்னு குடுத்துக்கிறேன். இங்க வந்து என்டர் பாஸ்வேர்ட்ன்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து வந்து நம்ம முக்கியமானது ஒண்ணு பண்ண போறோம். பட்டன் அத உருவாக்க போறோம். ஸோ அதுக்கு வந்து ஸோ இன்புட்ன்னு சொல்லி குடுத்துக்கிறேன். இன்புட். ஸோ டைப் வந்து சப்மிட். ஸோ வேல்யூ வந்து ஆ சென்டுன்னு குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு தடவ உங்களுக்கு ரன் பண்ணி காட்ட தெரியும். ஸோ இந்த நான் வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, என்டர் நேம் எல்லாமே சேர்ந்து வருது. என்டர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல நான் லேபிள் குடுக்கல. நான் குடுத்துறேன். ஸோ வேல்யூ சும்மா டைப்ல வந்து சப்மிட் அப்படின்னு சொல்லி குடுத்த உடனே வந்து, இங்க வந்து டிஸ்ப்ளே ஆகுற டெக்ஸ்ட் வந்து சப்மிட் தான் டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு வேல்யூ அந்த சப்மிட்டுக்கு பதிலா ஒரு வேல்யூ நான் வேணும்னா, நீங்களே ஒரு டெக்ஸ்ட் ஒண்ணு குடுக்கணும்னா, ஸோ வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு குடுத்து, சம் டெக்ஸ்ட்ட வந்து நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வேல்யூ குடுத்தேன். ஸோ டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். வேல்யூல அதாவது டெக்ஸ்ட்ட மாத்திட்டேன் சென்டுன்னு சொல்லிட்டு. ஸோ என்னடா இது அந்த டேக்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டா லைனா இருக்கு. எப்படி கீழ ஒன் பை ஒன்னா வந்து அலைன் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டேக் யூஸ் ஆகும். அது என்ன டேக்ன்னு பார்த்தீங்கன்னா, பிஆர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிஆர் டேக் யூஸ் பண்ணா ஐ மீன் பிரேக் அத விட்டு கீழ வாங்க அப்படின்னு சொல்ற மாரி வரும் பிஆர் டேக். ஸோ நான் ஒரு தடவ உங்களுக்கு போட்டு ரன் பண்ணி காட்டிர்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா, பிஆர் டேக்ன்னு குடுத்த உடனே வந்து ஒன் பை ஒன்னா வந்திருக்கு. ஸோ ஆனா கரெக்ட்டா அலைன் ஆகல. ஏன்னா இது லேபிள் நான் ஒண்ணு குடுத்துக்கிறேன். இதுக்கு லேபிள் குடுத்துக்கிறேன். பாஸ்வேர்ட். ஓகே, பாஸ்வேர்ட். ஸோ என்ன குடுக்கலாம்? ஸோ ஓகே. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இது பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு தேவையில்லன்னா இந்த லேபிள் அப்படின்ற ஆப்ஷன வந்து நீங்க தூக்கி விட்டுக்கலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கல. பட் ஆனா அதனால நான் இத தூக்கி விட்டுக்கிறேன். எனக்கு இந்த லேபிள் எதுவுமே தேவையில்ல. ஸோ நீங்க நீங்க ஒரு தடவ வந்து ஒரு சேம் நேம்ல இருக்கிற வேல்யூ வந்து நீங்க ஒவ்வொன்னா வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து கண்ட்ரோல் டி அப்படி குடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எதெல்லாம் ஒரே நேம்ல இருக்கோ அதெல்லாம் வந்து செலக்ட் அத ஐ மீன் டெக்ஸ்ட் அந்த இது உங்களுக்கு தெரியும் டெக்ஸ்ட் கர்சர் இது வந்து செலக்ட் ஆயிரும். ஸோ செலக்ட் ஆன உடனே வந்து மொத்தமா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன் பை ஒன் ஆக்சஸ் பண்ணாம மொத்தமா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ ஓகே. ஸோ ஓகே. நான் இத ரிமூவ் பண்ணிட்டேன். எனக்கு தேவையில்ல அது. ஸோ அதனால நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து ஃபார்ம்ல வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கலாம். ஆனா இப்ப இது தேவையில்ல. நான் சும்மா ஆக்ஷன்னு குடுத்து எம்ப்டியா வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஃபார்முக்கு வந்து நான் ஒரு ஐடி அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கிக்கிறேன். இந்த ஐடி இருந்தா இப்ப உங்களுக்கு எப்படி ஐ மீன் உங்களுக்கு எப்படி ஒரு பேர் இருக்கு. இப்ப நரேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூப்பிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு நேம ஒரு 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 பெர்சன குறிக்குதா? ஸோ அதான் வந்து இப்ப ஐடில வந்து நான் ஒரு F1 அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த F1 வந்து இந்த ஃபார்ம குறிக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த F1 வந்து இது ஃபார்ம குறிக்குது. ஸோ இப்போ வந்து F1 டாட் அலர்ட்ல வந்து F1 அதோட வேல்யூன்னு கேட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இன்புட் டேக்ஸ்ல நம்ம குடுக்குற வேல்யூஸ் எல்லாமே வந்து F1ல வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஸோ F1 வந்து வாங்கி வச்சுக்கும். ஆ அதான் ஒரு ஐடி பண்ற வேலை. ஸோ ஐடி அப்படின்னா இதில வந்து கிளாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ கிளாஸ் அப்படின்னு போட்டு அந்த ஒரு கிளாஸுக்கு வந்து இதே மாதிரி சேம் ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ கிளாஸில் வந்து C1 சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இதுவும் சேம், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனால் ஐடி பார்த்தீங்கன்னா ஐடி யூஸ் பண்ணி இந்த ஐடி வந்து அந்த ஐடியோட நேம் யூஸ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் கிளாஸ் அப்படின்ற அந்த நேம் யூஸ் பண்ணி சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டைல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம வந்து ஒரு சிங்கிள் ஃபைலில் வந்து சிஎஸ்எஸ் டேக்னு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து அதை வந்து லிங்க் டேக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சிஎஸ்எஸ் ஃபைலை வந்து தனியாக லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல நான் ஒரு கேம் ஸ்டைல் அப்படின்னு .css சொல்லிட்டு ஒரு ஃபைல் இது பண்ணியிருக்கேன். அதாவது ஃபைல் இது பண்ணியிருக்கேன். அந்த ஃபைலோட இதை வந்து நான் இந்த முன்னாடி லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ லிங்க் இது என்ன ரிலேஷன், இது வந்து ஸ்டைல் ஷீட்டு அப்படின்னு. ஸோ ஹச்ரெஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி இந்த கேம் ஸ்டைல் .css வந்து நான் லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ லிங்க் பண்ணால் வந்து இப்போ ஒரு கண்டென்ட் வந்து நம்ம கலர் கொடுக்கணும்னா அந்த கலர் வந்து அதை எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபைல் உருவாக்கியிருப்போம்ல, அந்த ஃபைலில் வந்து நம்ம இந்த கண்டென்ட்டுக்கு வந்து ரெட் கலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கலர் வந்து ரெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம், கோடு கொடுக்குறோம். ஸோ வந்து ரன் பண்ணும்போது வந்து கோடு வந்து ரெட் கலர் ஆயிரும், அந்த கலரு டெக்ஸ்ட்டோட கலரு. ஸோ அதுக்கு தான் வந்து கொடுக்குறோம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த கிளாஸு ஐடி யூஸ் பண்ணி தான் வந்து அந்த அந்த ஃபைலோட நேமை வந்து நம்ம கெட் பண்ணிக்கிறோம். அந்த ஃபைலுக்கு வந்து எப்படி மாடிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கோட் கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து நான் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஸ்டைலில் வந்து நீங்கள் கிளாஸோட நேம் வந்து எப்படி இது பண்ணணும்னா டாட் வச்சு தான் C1 அப்படின்னு சொல்லி இருக்கா, அப்படி வச்சு தான் நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து ஃபார்முக்கு வந்து நான் ஒரு ஹைட் வந்து கொடுக்குறேன். ஃபார்முக்கு ஹைட் வந்து ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபார்மோட வித்து வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அது ஒரு 200 பிக்சல் நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு பேக்ரவுண்ட் கலர் நான் ஒன்று கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ஒரு ரெட் கலர் சும்மா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஹைட் வந்து 100, வித்து வந்து 200. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டு. ஸோ உங்களுக்கு ரெட் வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ நான் இந்த இடத்துல வந்து நான் 400 பிக்சல் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து ஒரு 500 பிக்சல் நான் கொடுக்குறேன். ஸோ ஓகே, 500 பிக்சல் கொடுக்குறேன். ஸோ பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஒன் செகண்ட். பார்டர் ரேடியஸ்ன்னு இருக்குது. இந்த பார்டர் ரேடியஸ் வந்து 30 பிக்சல் கொடுக்குறேன். 30 பிக்சல் நான் இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள். ஸோ எட்ஜில் பார்த்தீங்கன்னா அந்த வந்து கூமாச்சே இருக்குது. ஸோ இப்போ பார்டர் ரேடியஸ் இந்த பார்டர் இருக்குல்ல, இந்த பார்டரோட ரேடியஸை வந்து நான் கம்மி பண்ணணும், இது பண்ணணும். ஐ மீன் பெண்ட் அந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ரேடியஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு 30 பிக்சல் நான் கொடுத்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்டர் வந்து கூமாச்சே இருந்தது வந்து கொஞ்சம் பெண்டான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குது. ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் பார்டர் ரேடியஸ். ஸோ இது வந்து ரொம்ப சைடில் இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க, ஸோ இது என்ன ப்ரோ இது வந்து ரொம்ப சைடில் இருக்குது, எனக்கு சென்டரில் கரெக்டாக அலைன் ஆன மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து ஒரு சிஎஸ்எஸில் வந்து போட்டுக்கலாம். அது வந்து மார்ஜின் லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ மார்ஜின் லெஃப்ட்டுன்னு இருக்குது. ஒரு எத்தனை பிக்சல், ஒரு 200 பிக்சல் கொடுத்துக்கிறேன். மார்ஜின் லெஃப்ட் அதில் அந்த லெஃப்ட்டை கூட கொஞ்சம் தள்ளி வரணும் அப்படின்னு சொல்லணும். ஸோ தள்ளி வந்துச்சு 200 பிக்சல் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ கரெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். 400 பிக்சல் நான் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அலைன் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி டாப் வந்து எனக்கு ஸ்பேஸ் வேணும், டாப் அண்ட் பாட்டத்துக்கு வந்து கொஞ்சம் சென்டராக இருக்கிற மாதிரி வேணும் அந்த பாக்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து மார்ஜின் டாப்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ மார்ஜின் டாப் வந்து ஒரு 200 பிக்சல் நான் கொடுத்தா சென்டரில் வந்துருச்சு. ஸோ ஒரு 50 பிக்சல் கூட நான் லெஃப்ட்டுக்கு சேர்த்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ கரெக்டாக சென்டரில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் டிசைன் பண்ண போகிறோம். நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி இந்த ஐடின்னு இருக்குல்ல, இந்த ஐடி F1ன்னு பேர் கொடுத்துருக்கோம். இந்த F1 வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பேக்ரவுண்டு, ஐ மீன் மார்ஜின் லெஃப்ட் எல்லாமே பண்ணிக்கலாம் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியும். உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா, ஈஸியாக வேணும்னா சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். சிஎஸ்எஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட் கொஞ்சம் மண்டை குழப்பம், அவ்வளோதான். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் இப்போ மோஸ்ட்லி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்டில். ஸோ ஓகே, அடுத்து வந்து நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் இது பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வந்து நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கிறோம்.
ஸோ என்ன நேம் கொடுக்கலான்னா இப்போ ஐடி. ஸோ ஓகே. ஸோ கிளாஸ்க்கு வந்து T1 கொடுத்துக்கிறேன். ஐடிக்கு வந்து TD1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த T1 அப்படிங்கிறத வந்து நீங்கள் இது பண்ணிக்கிறேன். ஸோ T1 கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த T1ஓட அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்னோட ஹைட் வந்து ஒரு 40 பிக்சல் இருக்கணும். வித்து வந்து ஒரு 300 பிக்சல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ கொடுத்து ரன் பண்ணுறேன். ஸோ ஓகே. ஸோ அதே மாதிரி பார்டர் ரேடியஸ் வந்து இது பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு 20 பிக்சல் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்டர் ரேடியஸ் 20 பிக்சல் ஆயிடுச்சு. ஸோ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அலைனாக இருக்கிறது வந்து லெஃப்ட் சைடு பார்த்து அலைனாக இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் அலைன் சென்டர் அப்படின்னு அதை யூஸ் பண்ணி சென்டரில் கொண்டு வந்துடுறோம். ஸோ இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டரில் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம நேம் வந்து என்ட்ரு பண்ணும்போது வந்து சென்ட்ரல் தான் போகும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் அலைன் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரைட் சைடு போயிடும். ஸோ சென்டர் தான் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ நான் சென்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து அதோட நம்ம கொடுக்குற உள்ள இன்புட்டில் கொடுக்குற டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து நான் ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் பெருசாக தெரியும். ஓகே. ஸோ நான் பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 10 பிக்சல். ஸோ ஓகே, ஒரு 5 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே தான். ஸோ ஓகே, ஒரு 5 பிக்சல் கொடுத்துக்கிறேன் பார்டர் ரேடியஸ். ஸோ அண்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் ஃபேமிலி அதோட ஃபாண்ட்டோட இது ஸ்டைல் வேணும் அப்படின்னு ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணி நம்ம ஸ்டைல் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஏரியல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஏரியல் ஃபார்மேட்டில் மாறிடுச்சு. அந்த ஃபார்மேட்டில் மாறிடுச்சு. ஸோ கலர், அந்த ஃபாண்ட்டுக்கு வந்து நான் ஒரு கலர் கொடுக்கணும். என்ன கலர் கொடுக்குறேன்னா ஒரு கிரே கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் வந்து உள்ளே என்டர் பண்ணும்போது வந்து கிரே கலராக தான் இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி பிளாக் கலரில் இருந்துச்சு, இப்போ கிரே கலரில் இருக்கும். ஸோ இதை வந்து நான் சென்டர் அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ மார்ஜின் லெஃப்ட் ஒரு 200 பிக்சல் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ 100 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே. அண்டு மார்ஜின் டாப் வந்து நான் ஒரு 50 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே. ஸோ இதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஓகே. டெக்ஸ்ட் பாக்ஸ் 3, டெக்ஸ்ட் பாக்ஸ் 2, T2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நேம் அந்த ஐடி அந்த கிளாஸ் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து 1 பதிலாக 2, இங்கே T1 பதிலாக T2. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். 1 பதிலாக 3, T1 பதிலாக 3, T3. ஓகே. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு நான் கொடுத்துக்கிறேன் T4. ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணி அந்த வேல்யூ இது மட்டும் மாற்றிட்டேன். கிளாஸோட நேம் மட்டும் மாற்றிட்டேன். T2, T3 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். ஸோ T4க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா லைனாக வந்து அலைன் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட ஃபார்ம் வந்து லைனாக அலைன் ஆகிடுச்சு. அடுத்து வந்து இந்த சப்மிட் பட்டன் மட்டும் நம்ம கரெக்டாக அலைன் பண்ணோம். ஓகே. ஸோ டாப் T5 T4 T4 கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து ஹைட் வந்து நான் செட் பண்ணுறேன். ஹைட் வந்து ஒரு ஓகே ஒரு 40 பிக்சல் கொடுக்குறேன். வித்து வந்து ஒரு 100 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே. 100 பிக்சல் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் என்ன கொடுக்கலாம்? ஸோ பிளாக் கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் கலர் வந்து ஸோ ஒயிட் ஸ்மோக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன்.
ஸோ அதுக்கு ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஏரியலில் கொடுத்துக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, ஃபாண்ட் சைஸ் வந்து 20 பிக்சல் கொடுத்தேன். ஸோ இந்த ஃபாண்ட் ஃபேமிலி மட்டும் நான் மாற்றிக்கிறேன். ஸோ ஏரியல் போல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் இதாக தெரியும். ஸோ இந்த சப்மிட் பட்டன் கிட்ட வந்து என் மவுஸ் வந்து அந்த கர்சர் வந்து மூவ் ஆகும்போது வந்து கிளிக் ஆகிற மாதிரி அந்த ஃபார்மேட்டில் வேணும், பாயிண்டர் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா கர்சர் பாயிண்டர்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ நான் காட்டுற மாதிரி இப்போ மவுஸ் போகும்போது வந்து நார்மலாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒன்றுமே இல்லை. இப்போ டெக்ஸ்ட்டு இந்த இன்புட் பாக்ஸ் கிட்ட போகும்போது வந்து அந்த டெக்ஸ்ட்டோட சிம்பிளாட்ட காட்டுது, அதை நம்ம கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ மவுஸ் இதுக்கிட்ட போகும்போது வந்து அந்த கர்சர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகணும்னா இந்த கர்சர் பாயிண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை யூஸ் பண்ணி அந்த கர்சரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மவுஸ் கிட்ட போகும்போது வந்து அந்த கை நம்ம தொடுற மாதிரி அப்படியே அந்த கை சிம்பிள் வரும் தொடுற மாதிரி. ஸோ இது வந்து அப்போ தான் தெரியும். ஸோ ஒரு பாக்ஸ் தான், நம்ம இதை கிளிக் பண்ணி நம்ம இதை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக இதாக வர மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, இதை நம்ம வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஒரு 200 பிக்சல் கொடுத்துக்கிறேன். சாரி, மார்ஜின் லெஃப்ட்டு 200 பிக்சல், மார்ஜின் டாப் ஒரு 40 பிக்சல்னு கொடுக்குறேன். ஸோ ஓகே, மார்ஜின் டாப் கொடுத்தாச்சு 40 பிக்சல். ஸோ இந்த வேல்யூ நம்ம வந்து இது பண்ணியாச்சு. ஸோ சென்ட் பண்ணும்போது வந்து அது சென்ட் ஆயிடும். இப்போ வந்து நம்ம அப்படியே சென்ட் பண்ண வந்து அந்த டேட்டா வந்து சும்மா ஒரு ப்ரௌசர், நம்மளோட கிளைண்ட்டோட ப்ரௌசரில் தான் சும்மா இதாகும். இது வந்து டேட்டா பேஸ் எதுக்குமே வந்து போகாது. ஸோ ஒருவேளை நம்ம டேட்டா பேஸ் வந்து இது கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா நம்ம சப்மிட் சென்ட் கொடுக்கும்போது வந்து அந்த மெசேஜ் வந்து டேட்டா பேஸுக்கு போயிடும் டேரெக்டாக. ஸோ இவ்வளோ தான், நம்ம ஃபார்மை வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ரெடி பண்ண அந்த ஃபார்ம் ஒரு இன்புட் வருதுன்னா அந்த இன்புட்டை வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மூலமாக கெட் பண்ணி அதை வந்து அலர்ட் மெசேஜ் மூலமாக வந்து டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி நம்ம அடுத்ததில் பண்ணலாம். ஸோ ஓகே, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த சேனல் வரணும் நீங்கள் பார்க்கணுன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான் நண்பா, பை, பார்க்கலாம்.